வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, டிஎன்பிஎஸ்சி குரூப் 2A க்கான கவுன்சிலிங் நெக்ஸ்ட் வீக், அதாவது ஜூலை 28ஆம் தேதியிலிருந்து ஸ்டார்ட் ஆகுறதுக்கான டீடைல் நமக்கு கிடைச்சிருக்குது. அதுல பாத்தீங்கன்னா, வேகன்சி டிஸ்ட்ரிபியூஷன்ல நிறைய பாத்தீங்கன்னா அமெண்ட்மெண்ட்ஸ் குடுத்துக்கிட்டே இருந்தாங்க. அதாவது இன்க்ளூஷன், அதே மாதிரி எக்ஸ்க்ளூஷன் இதெல்லாம் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. இப்ப ஃபைனலா பாத்தீங்கன்னா, அடெண்டம் 8G வந்துருந்துச்சு. சரிங்களா? அதோட அப்டேட்டோட சேர்த்து நம்ம தரப்புல இருந்து ஒரு வேகன்சி டிஸ்ட்ரிபியூஷன் லிஸ்ட் ரெடி பண்ணியிருக்கிறோம். அவங்க கொடுத்திருக்கிற லிஸ்ட் பாத்தீங்கன்னா, ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டும் பாத்தீங்கன்னா, வெர்டிகலா ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லயும் எவ்வளவு வேகன்சிஸ் இருக்குதுன்னு கொடுத்திருந்தாங்க. அதை வச்சுட்டு நீங்க பாக்குறப்போ நிறையவே கன்ஃபியூஷன்ஸா இருக்கும். எப்படி கால்குலேட் பண்றது, என்ன ஏது, டிபார்ட்மெண்ட்ல எவ்வளவு வேகன்சிஸ் இருக்குது அப்படிங்கறத புரிஞ்சுக்க முடியாம இருக்கும். சரிங்களா? ஒவ்வொரு டிபார்ட்மெண்டா பாத்தீங்கன்னா, மொத்தமா 70-80 பேஜஸ் கிட்ட ஃபர்ஸ்ட் கொடுத்திருந்த வேகன்சி டிஸ்ட்ரிபியூஷன் லிஸ்ட்ல இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஒவ்வொரு டிபார்ட்மெண்டோட அப்டேட்ஸும் கொடுத்திருந்தாங்க. சோ டோட்டல் வேகன்சியை கால்குலேட் பண்ணி பார்க்கிறதுக்கு உங்களுக்கு ரொம்பவே சிரமமா இருக்கும். உங்களோட கம்யூனிட்டி வைஸ், கேட்டகரி வைஸ் தெரிஞ்சுக்கிறதுல. சோ அத நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா, இந்த மாதிரி ஈஸியா சிம்பிளிஃபை பண்ணி உங்களுக்கு ஒரு பிடிஎஃப் ரெடி பண்ணியிருக்கிறோம். இந்த சிம்பிளிஃபைடு பிடிஎஃப்ல எப்படி பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டையும் வெர்டிகல் இதுலயும், அதே மாதிரி பாத்தீங்கன்னா கம்யூனிட்டி கேட்டகரியை ஹரிசாண்டல் காலம்ஸ்லயும் அரேஞ்ச் பண்ணியிருக்கிறோம். சரிங்களா? இது ரொம்ப சிம்பிளிஃபைடா எப்படி பண்ணிட்டோம்னா ஜெனரல், உமன், DW, அதுக்கப்புறம் எக்ஸ் சர்வீஸ்மேன், அதே மாதிரி PSTF, கடைசியா பாத்தீங்கன்னா உங்களுக்கான டிசபிலிட்டி கேட்டகரிக்கான இதை வச்சிருக்கிறோம். அதே மாதிரி ஒரு சில கேட்டகரியில பாத்தீங்கன்னா வேகன்சியே இருக்காது, 0 வேகன்சியா இருக்கும். அதையெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு, இப்ப STல எடுத்து பாத்தீங்கன்னா மொத்தமா ஒரு 6 கேட்டகரியில மட்டும்தான் உங்களுக்கு வேகன்சியே இருக்குது. மத்த கேட்டகரியில வேகன்சியே இல்லை. சோ அதையெல்லாம் நீங்க தனியா பாத்துக்கிட்டு இருக்க தேவையில்லை. இந்த மாதிரி பிரிச்சிருக்கிறோம். இதோட சேர்த்து மொத்தமா இருந்த டிபார்ட்மெண்ட்ஸ் 3 கேட்டகரியா பிரிச்சிருக்கிறோம். ஃபர்ஸ்ட் காமனான டிபார்ட்மெண்ட்ஸ், சரிங்களா, ஜெனரல் டிபார்ட்மெண்ட்ஸ். அதுக்கப்புறம் பே லெவல் 11 அண்ட் எபோவ் இருக்கிற டிபார்ட்மெண்ட்ஸ் தனியா பிரிச்சிருக்கிறோம். ஏன்னா ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் அதுல தான் கொடுப்பாங்க. பே லெவல் 11 அண்ட் எபோவ்ல பாத்தீங்கன்னா உங்களோட சேலரியும் அதிகமா இருக்கும் மத்த டிபார்ட்மெண்ட்டோட கம்பேர் பண்ணல. அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டோம்னா நிறைய பேர் அவங்கவங்க ஓன் டிஸ்ட்ரிக்ட்ல போஸ்டிங் தேவைப்படும், வேணும் அப்படிங்கிற மாதிரி யோசிப்பீங்க. அதனால அவங்களுக்கு என்ன பண்ணிருக்கிறோம்னா ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்டை மட்டும் தனியா பிரிச்சு கொடுத்துருக்கோம். சரிங்களா? மொத்தமா 3 கேட்டகரைஸ் இதுல பண்ணிக்கிறோம். ஒன்னு ஜெனரலா லெஃப்ட் ஓவர் டிபார்ட்மெண்ட்ஸ், அதுக்கப்புறம் தனியா லெவல் 11 அண்ட் எபோவ் டிபார்ட்மெண்ட், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ரெவென்யூ டிபார்ட்மெண்ட். இது எல்லாத்துக்கும் என்ன பண்ணிட்டோம்னா ஒவ்வொரு கம்யூனிட்டிலையும் ஒவ்வொரு கேட்டகரியிலும் எவ்வளவு வேகன்சிஸ் இருக்குது அப்படிங்கறத ஃபீட் பண்ணி ஈஸியா உங்களை, அதாவது நீங்க ஒரு லைன்ல பாக்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியா புரியணும் அப்படிங்கிறதுக்காக ஒவ்வொரு கம்யூனிட்டிக்கும் தனித்தனி கலர் கோடிங் பண்ணதும் இல்லாமல் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டும் இந்த மாதிரி செப்பரேட்டா கலர் அண்ட் ஒயிட்னு பிரிச்சு கொடுத்துருக்கோம். சோ நீங்க உங்களோட நீங்க செலக்ட் பண்ண போற டிபார்ட்மெண்டோட வேகன்சி பாக்குறப்போ உங்களுக்கு ஈஸியா புரியும். எல்லாம் ஒரே கலரா இருக்கிறப்போ கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குதுன்னு இந்த மாதிரியான அரேஞ்ச்மெண்ட் பண்ணிட்டு ஃபைனலா எண்ட்ல பாத்தீங்கன்னா மொத்த டிபார்ட்மெண்டோட கிராண்ட் டோட்டல் கொடுத்துருக்கோம். அதே மாதிரி கீழே பாத்தீங்கன்னாலும் ஒவ்வொரு கம்யூனிட்டி கேட்டகரியிலையும் கிராண்ட் டோட்டல் கொடுத்துருக்கோம். சரிங்களா? இது பாத்தீங்கன்னா ஜெனரலா நம்ம இன்னைக்கு கவுன்சிலிங் ஸ்டார்ட் ஆனதுக்கு அப்புறம் ஒவ்வொரு நாளும் வேகன்சி எடுத்ததுக்கு அப்புறம் அப்டேட் ஆகும் இல்லையா, அந்த லிஸ்டையும் இதே மாதிரி உங்களுக்கு ப்ரிப்பேர் பண்ணி தந்துருவோம். இது மட்டும் இல்லாமல் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு கம்யூனிட்டிக்கு மட்டும் தனியா, சரிங்களா, ஒவ்வொரு கம்யூனிட்டியில மட்டும் எவ்வளவு வேகன்சிஸ் எங்கெங்க இருக்குது அப்படிங்கறத கம்யூனிட்டி வைஸ் தனித்தனியா பிரிச்சு கொடுத்துருக்கோம். சரிங்களா? அந்த பிடிஎஃப் உங்களுக்கு ஃப்ரீயாவே கிடைச்சிரும். இந்த பிடிஎஃப் உங்களுக்கு தேவை அப்படின்னா நாங்க கீழே வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம், அதுல கான்டாக்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி உங்களோட கம்யூனிட்டிக்கு மட்டும் தனியான பிடிஎஃப் வேணும், வேகன்சி டிஸ்ட்ரிபியூஷன் லிஸ்ட் தேவைப்படுது அப்படின்னா உங்களோட கவுன்சிலிங் டேட், அதுக்கப்புறம் மற்ற டீடைல்ஸ் எல்லாத்தையுமே நீங்க எங்களோட இதுல சொன்னீங்கன்னா இதுக்கு பாத்தீங்கன்னா ஒன்லி 50 rupees மட்டும் சார்ஜ் பண்றோம். 50 rupees மட்டும் சார்ஜ் பண்றோம். நீங்க 50 rupees அந்த நம்பருக்கு ஜிபே பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்ம உங்களுக்கு டைரக்டா இந்த பிடிஎஃப் ரெடி பண்ணி கொடுத்துருவோம். உங்களோட கவுன்சிலிங் 2வது நாள் 3வது நாளும் அந்த 2 நாளுக்கான வேகன்சியும் போக மிச்சம் எவ்வளவு வேகன்சி இருக்குது அப்படிங்கறத அழகா அப்டேட் பண்ணி உங்களுக்கு வாட்ஸ்அப் மூலியமா அனுப்பிடுவோம். சோ உங்களுக்கு இந்த மாதிரி பிடிஎஃப் தேவைப்படுது அப்படின்னா நீங்க நம்மளோட வாட்ஸ்அப் நம்பர்ல கான்டாக்ட் பண்ணுங்க. மற்ற டீடைலை அங்க பேசிக்கலாம். அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு எல்லாம் ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிபிகேஷன் செலக்ட் பண்ணிக்கங்க. அப்பதான் நம்ம வீடியோஸ் அப்லோட் பண்ணதும் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் வரும். நம்ம மறுபடியும் ஒரு புது பயனுள்ள தகவலோடு பார்க்கலாம். அது வரைக்கும் பாய் பாய் ஃப்ரம் டீ கடை நியூஸ்.